Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு டேஸ்டியான பெங்காலி டிஷ் மிஸ்தி தாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் தயிர் எடுத்து ஒரு வடிகட்டில சேர்த்து அதில் இருக்க தேவையில்லாத தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 hour இத அப்படியே விட்டீங்கன்னா அதில் இருக்க தேவையில்லாத தண்ணி மொத்தம் ட்ரைன் ஆகி வந்துடும். இப்போ அந்த கேப்ல ஸ்டவ்ல ஒரு pan வச்சு அதில் 3 கப் தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. 3 கப் பால் 1 கப் பால் ஆகிற வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அது கூட 1/2 கப் சர்க்கரை 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து உங்கள் விருப்பம்தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அதை ஆற விட்டுருங்க. இப்போது இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா கேரமலைஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு கேரமலைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சு போயிட வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, கேரமலைஸ் ஆகுது. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அதாவது தேன் கலரில். அப்போ தான் வந்து புட்டிங் வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மொத்தமாக சேர்ந்துட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சேர்த்துட்ட பிறகு அந்த சர்க்கரை வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கலக்குனிங்கன்னா அந்த கட்டியான சர்க்கரை மொத்தம் உருகி மெல்ட் ஆகி பால் கூட சேர்ந்து கலந்து வந்துடும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ஒரு 1/2 கப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போது பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். இப்போ அது கூட நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி இல்லாத தயிர், அதை எடுத்து சேர்த்துக்கணும். நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும், சூடோடு சேர்த்துடாதீங்க. நல்லா சில்லுன்னு கை வச்சா சில்லுன்னு இருக்கணும். அப்போது இந்த தயிரை சேர்த்து நல்லா ஒரு முறை டிஸ்க்கு வச்சு கலக்குங்க. கரண்டி வச்சு கலக்குனிங்கன்னா சரியாக வந்து கலந்து வராது. அதனால் ஒரு டிஸ்க்கு வச்சு நல்லா கலந்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து திரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நல்லா நீங்கள் அதை கலக்கணும். கலந்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்துடும். பாருங்களேன் எப்படி கலக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி கலக்குனிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். அந்த டிஸ்கில் ஒட்டாமல் க்ரீமியாக வரும். இப்போ அதை நம்ம உங்களுக்கு தேவையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் கேர்டு சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பவுல் உள்ள வந்து கேர்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த கலந்து வச்ச கலவையை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை ஒரு 4 to 5 hours அப்படியே வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கன்னா அது வந்து நல்லா கெட்டியாக செட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு 1 or 2 hours ஃப்ரிட்ஜில் எடுத்து ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா டேஸ்டியான நல்லா க்ரீமியான மிஸ்தி தாய் ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.